வேதம் கொண்டு வந்த ஒவ்வொரு பக்தி உள்ள தேவ பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை உங்களுடைய கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கிருபை உள்ள பிதாவே, இன்றைக்கும் வானத்தின் அப்பமாகிய மன்னாவாகிய உம்முடைய ஜீவ வார்த்தையை எங்களுடைய கரங்களிலே நாங்கள் பெற்றவர்களாய், எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி திறந்தவைகளாய், எங்கள் செவிகள் உம்முடைய வார்த்தை கேட்க திறந்தவைகளாய், எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைக்காய் ஏங்கினவைகளாக காத்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவீர். நீர் பேசுகிற தெய்வம் இன்று இப்போ இங்கே எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள விலையேற பெற்ற நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இங்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் 3 பேரை நாம் உன்னிப்பாய் கவனிக்க முடிகிறது. 3 பேரை உன்னிப்பாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 ரோம போர் வீரன், 2 சிரேனே ஊரான் ஆகிய சீமோன், 3 இயேசு கிறிஸ்து. இந்த 3 பாத்திரங்கள் இந்த ஒரு வசனத்திற்குள் அடக்கமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் இயேசுவினுடைய வாழ்க்கையை பல பகுதிகளாக பிரிக்க முடியும். இந்த பூமியிலே ஆண்டவர் பாலகனாய் பிறந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் தன்னை மறைவிடத்திலே தன்னை பெற்றோரோடு கூட தன்னை மறைத்து வைத்துக் கொண்டார். இது முதல் பகுதி என்று பிரித்துக் கொள்ளலாம். 30 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் வெளி உலகம் அவரை அறியாதபடி அல்லது வெளி உலகத்திற்கு அவர் தன்னை வெளிப்படுத்தாதபடி மறைவாகவே இருந்த காலம் இது முதற் பகுதி. இரண்டாவது, இயேசுனுடைய வாழ்க்கையில காணக்கூடிய மற்றொரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவினுடைய உன்னத பணியை நிறைவேற்றுவதற்காக, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய காலங்கள். இரண்டாவது ஒரு பகுதி, ஒரு அற்புதமான பகுதி, ஊழிய காலங்கள்.
பிதாவே 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 என்று சொல்லி, தேவ ராஜ்ய ராஜ்ய ராஜ்யம் என்று சொல்லி பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் ஓடி 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 அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்து தன்னுடைய ஊழியத்தில் ஜனங்கள் அவரை ராஜாவாய் மாற்றிட்டா என்ன, இவர் நமக்கு ராஜாவா கிடைத்துட்டா என்ன என்று ஜனங்கள் ஏக்கம் அடைய அல்லது ஏங்குகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையானது, ஊழிய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக மகிமையாயிருந்தது. இது இரண்டாம் பகுதி. ஆனால் மூன்றாம் ஒரு பகுதி உண்டு. இந்த ஊழியத்தில் ஜொலிப்பவராகவே இயேசு இருந்துட்டு போகாம இன்னொரு பகுதி, முக்கிய பகுதி ஒன்று உண்டு. அது என்னன்னா, எதற்காக இந்த பூமியில வந்தேன் என்பதை செய்து முடிப்பதற்காக அந்த கெத்செமனே என்று சொல்லப்படுகிற இடத்தில இருந்து அந்த கொல்கொதா என்கிற மலைக்கு போகிற அந்த பாதை இருக்கிறது. இது இயேசுனுடைய வாழ்க்கையில மூன்றாம் பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாதை மிக கடினமான ஒரு பாதை, தாங்கக்கூடாத ஒரு பாதை, பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு பாதை, வேதனை சூழ்ந்த ஒரு பாதை, அவமானங்களால் நிரப்பப்படுகிற ஒரு பாதை, பரியாசங்களால் சூழப்பட்ட ஒரு வேதனையான ஒரு பாதை. இந்த பாதையில எந்த ஒரு சாதாரண மனிதனும் நடந்து போகவே முடியாத ஒரு நிலை. அதன் பின்பு அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து தாம் உயிரோடு இருக்கிறவராய் நிரூபித்து பரம் ஏறி சென்றது இன்னொரு பகுதி. இப்படி இயேசுனுடைய வாழ்க்கையை பல பகுதிகளாக பிரித்து பார்க்க முடியும். இப்பொழுது என்னுடைய குறிப்புக்கு நான் வருகிறேன். இப்போ இங்க வாசித்தோமே, இந்த பகுதி இயேசுனுடைய வாழ்க்கையில் எதை பற்றி விளக்குகிறது, எதை பற்றி விளக்குகிறது என்று கேட்பீர்கள். ஆனால் அருமையான கர்த்தருடையவர்களே, இயேசு ஊழியத்தில் வந்து 30 ஆண்டுகள் அற்புதமான ஊழியத்தை செய்தார். எங்கு போனாலும் மக்கள் நடுவில் செல்வாக்கு அவருக்கு, பெரும் கூட்டம் அவரை நெருக்குகிறது. அப்பத்தை, குறைந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார். செத்தவன வார்த்தையினால வெளியில வான்னு சொல்றாரு, பார்வை கொடுக்கிறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு. ஊழியத்தில் ஜெகஜோதியாய் விளங்கின அந்த காலம் அது. வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வளிக்கிற வல்லலாக, சாத்தானை அடக்குகிறவராக, வல்லமை பெருத்தவராக, ஆறுதல் அற்ற உள்ளங்களுக்கு ஆறுதலை தேறுதலை உண்டாக்குகிறவராக இவருடைய ஊழியமானது இவனமாக மகிமையாய் வெற்றியாய் நடந்து கொண்டு வந்த போதும் ஏசாயா தீர்க்கன் சொன்னானே, ஏசாயா தீர்க்கன் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல 53:3 சொல்லுவான், அவர் அசட்டை இருமா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவினுடைய காலத்தில் அவருடைய ஊழியம், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், அவருடைய ஊழிய காலம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் வேதத்தில் தீர்க்கமாய் எழுதினார். அதிலே வரும் பொழுதுதான் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது, என்னதான் சிறந்த ஊழியத்தை செய்கிறவராய் இருந்தாலும், என்னதான் பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இந்த உலகத்திற்கு தன்னை அடையாளப்படுத்துகிறவராய் இருந்தாலும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடும் அனுபவிக்கிறவருமாய் இருந்தார் என்று சொல்லி இப்போ நடக்கிற இந்த சம்பவத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை தன்னுடைய மன கண்களால் பார்த்து அவன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனம்
நிறைவேறுவதற்காகத்தான், இது நிறைவேறி முடிய வேண்டும் என்பதற்காகத்தான் கெத்செமனேயிலே இயேசுவை கைதியாக பிடித்தாங்க. கெத்செமனேயிலே இயேசுவை கைதியாய் பிடிச்சிட்டாங்க. அவரை நேர அரண்மனைக்கு கொண்டு போகல, அரண்மனைகளுக்கு கொண்டு போனார்கள். பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போகிறார், ஏரோதுடைய அரண்மனைக்கு போகிறார், அண்ணா காய்பா என்கிறவருடைய அரண்மனைக்கு போகிறார். இப்படி மாறி 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 பல அரண்மனைகளில் அவர் விசாரிக்கப்படுகிறவராக ஆண்டவர் இழுத்தடிக்கப்பட்டார். இப்பொழுது விசாரணை முடிந்து விட்டது. விசாரணை முடிவில்லை. பல அடிகளையும் பல விதமான காயங்களையும் இயேசு தன்னுடைய சரீரத்தில் அடைந்தவராக நின்று கொண்டிருக்கிறார். உண்மையான நீதிகள் எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. உண்மையான நீதிகள் மறக்கப்பட்டு வைக்கப்பட்டு விட்டது. அநீதி என்பது இப்பொழுது வெளியே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்திலே தலைவர்களும் தன்னுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஒரு அநியாயமான அநீதியான ஒரு தீர்ப்பை இயேசுவுக்கு இப்பொழுது கொடுத்தார்கள். இப்ப அந்த தீர்ப்பின் முடிவை தான் நிறைவேற்றும்படியாக ரோம போர் வீரர்கள் இயேசுவை குற்றவாளியாக அடையாளப்படுத்துவதற்காக பாரமான ஒரு சிலுவையை அவருடைய தோளின் மேலே ஏற்றி செங்குத்தா இருக்கிற அந்த கொல்கொதா மலை வரைக்கும் அவரை தூக்கி கொண்டு நடக்க செய்து இந்த மரண தண்டனையை நிறைவேற்றி மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், தன்னுடைய ஆட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவின் மீது பார சிலுவையை வைத்து நடத்தி கொண்டு போகிறார்கள். இந்த பார சிலுவையை இதுவரையும் சுமந்திராத இயேசு முதல் விசை தோளிலே சுமந்தவராக, ஏற்கனவே இரவெல்லாம் அடிகளும் இரவு முழுமையும் காயங்களும் இரவு முழுமையும் தூக்கம் இல்லாமலும் இருந்த இயேசு அந்த பாரமான சிலுவையை தன்னுடைய தோளில் வைத்தவராக நடந்து கொண்டு போகிறார் வீதியில. அந்த இயேசுவினுடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி தள்ளாடி அந்த பார சிலுவையோடு கூட அவர் கீழே விழுகிறார். கீழே விழுந்தாலும் ரோம போர் வீரர்கள் அதை ஒரு பரிதாபத்தோடு கூட பார்க்காமல் மீண்டுமாக அவரை எழுப்பி அந்த சிலுவையை தூக்கி வைத்து நடக்கும்படியாக அவரை கட்டாயப்படுத்தினார்கள். இந்த காட்சியை ஏராளமான பொதுமக்கள், ஏன்னா இது வீதியில் நடந்து போகிற ஒரு செயல் அல்லவா, ஏராளமான பொதுமக்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிரம்பி இருந்தவர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இருந்து அவ்வப்பொழுது பரியாசமான வார்த்தையாகிய கல்லானது இயேசுனுடைய காதுகளில் வந்து விழுகிறது. இப்படி தொடர்ந்து நடந்து போய்கொண்டிருக்கிற வேளையில தூக்கி கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை வந்தபோது இயேசு கிறிஸ்து தள்ளாடி கீழே விழுந்தார் என்பதை கண்ட உடனே அந்த ரோம போர் வீரர்களில் ஒருத்தர் அந்த பெரும் கூட்டம் நடுவில் இருந்த கூட்டத்தில் ஒருவனை மாத்திரம் பார்க்கிறான். அந்த ஒருவனை மாத்திரம் அழைக்கிறான். என்ன சொல்லுகிறான்? அதைத்தான் இப்ப வாசித்தோம். இப்ப வாசிங்க மீண்டும். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சிரேனே ஊரான் ஆகிய சீமோன், வேதத்துல 9 சீமோன் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் எந்த சீமோன் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு தான்
சிரேனே ஊரானாகிய சீமோன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை அந்த திரள் கூட்டத்தின் நடுவில் ஒரு போர் வீரன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவனை என்ன செய்கிறான் என்று சொன்னா, அவனை அழைக்கிறான். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படியாக அவனை அழைக்கிறான். அவன் சொல்றான், நான் எதுக்கு இதை தூக்கணும், இதை நான் ஏன் சுமக்கணும் என்று அவன் பல கேள்விகளை ரோம வீரர்களுக்கு நேராக கேட்டாலோ வேதம் அழகாய் சொல்லுது, அவன் தூக்கும்படியாக அவர்கள் அவனை பலவந்தம் பண்ணினார்களாம். இந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை சிலுவை பாதையில சுமந்து தூக்கி சுமந்து நடந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் சிலுவையை சுமக்கும் மாபெரும் ஒரு பாக்கியத்தை இந்த சிரேனை ஊரானாகிய சீமோன் பெற்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சிலுவையை சுமக்க திடீர் அழைப்பு. சொல்லுங்க, சிலுவையை சுமக்க திடீர் அழைப்பு. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த மார்க் 15:21 வாசிக்கும் பொழுது இயேசுவனுடைய சிலுவையை சுமப்பதற்கான ஒரு திடீர் அழைப்பு யாருக்கு கிடைச்சது? சத்தமா சொல்லுங்களேன். தம்பிங்களா நேரா நிமிர்ந்து உட்காருங்கப்பா. நீங்க நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க எனக்கு தெரியும், ஆனா இப்ப வாசிக்க வேண்டாம். சொல்றத மாத்திரம் நல்ல காது கொடுத்து கேளுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்படி தள்ளாடி பார சிலுவையை சுமந்து கொண்டு போகிற வேளையில இயேசுவால முடியல அப்படின்னு கண்ட உடனே, இன்னும் கொல்கொதா மலை இன்னும் மேல இருக்கு, அவரால் இன்னும் தூக்கி கொண்டு போக முடியாது என்கிற ரோம போர் வீர படை பார்த்த உடனே ஏராளமான பேர் இருக்க ஒருவனை மாத்திரம் அடையாளப்படுத்தி அவனை சிலுவையை தூக்கி இயேசுவோடு வா அப்படின்னு சொல்லி பலவந்தப்படுத்தினார்களாம். எனவே தான் இதற்கு நான் சொல்லுகிற ஒரு தலைப்பு, சிலுவையை சுமக்க திடீர் அழைப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் அநேகர் சிலுவையை சுமந்து கொண்டு அலையிறாங்க. நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்களா? சிலுவையை சுமந்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அலைகிறாங்க. அந்த சிலுவை எங்க இருக்குன்னா தங்க செயின்ல கழுத்துல இருக்கும். எங்க போனாலும் இவங்க என்ன சுமந்துட்டு போறாங்க? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். சில பேரை பார்த்தீங்கன்னா தம் மோதிரத்தில் என்ன வச்சிருப்பாங்க? சிலுவையினுடைய அடையாளத்தை வச்சிருப்பாங்க. சொல்லுங்க, இப்ப நீங்களே சொல்லுங்க. சில பேர் தங்க கமல்ல சிலுவை தொங்கிட்டு கிடக்கும் காதுல. சில பேர் எங்க வச்சிருப்பாங்கன்னா கார்ல தொங்க வச்சிருப்பாங்க. கார்ல அது முன்னாடி கண்ணாடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா உள்ள, அது கீழே என்ன தொங்கும்? சிலுவை தொங்கும். சில பேர் வீட்டில் சிலுவையை வரைந்து வைத்திருப்பார்கள். வீட்டில் சிலுவையை ஒரு ஐயா இங்கே காமிக்கிறார். என் கீ செயின்லேயே சிலுவை இருக்கு ஐயா, எங்கேயோ இருக்குன்னு சொல்றீங்களா, என்கிட்ட இப்பவே இருக்கு அப்படின்னு இங்கேயே கீ செயினை தூக்கி காமிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். யோசித்து பாருங்க, இவர்கள் இந்த சிலுவையை சுமப்பதனுடைய நோக்கம், இவர்கள் இந்த சிலுவையை சுமப்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. அப்ப இந்த சிலுவை ஏன் கழுத்துல, மோதிரத்துல, வீட்டுல இப்படி எல்லாம் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுதான், நான் ஒரு கிறிஸ்தவன். நான் யாரு? என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிலுவை இருந்தா போறவனுக்கு தெரியணும் இது என்ன வீடு, கிறிஸ்தவ வீடுன்னு தெரியும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு அநேகர் சிலுவையை தொங்க விடுகிறாங்க. அதனுடைய உண்மையான தன்மையை
இவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு சிறுவன் தனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தங்க சிலுவை ஒன்றை தன்னுடைய கழுத்துல மாட்டி வைத்திருந்தான். ஒரு நாள் அந்த சிலுவை அவன் ஓடுகிற வேளையில எப்படியோ கழுத்திலிருந்து கீழே விழுந்தது. அது உடைஞ்சிடுச்சு. சிலுவை என்ன செஞ்சிடுச்சு? உடைஞ்சிடுச்சு. சிலுவை உடைந்து விட்டது என்பதை கண்டவுடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் திருச்சபைக்குள்ள வந்து தன்னுடைய போதகர் இடத்துல வந்து, பாஸ்டர் இடத்துல வந்து இவனமாய் சொன்னானா, என்னுடைய சிலுவை கழுத்துல மாட்டிக்கொண்டிருந்த இந்த சிலுவை கீழே விழுந்து உடைந்து விட்டது அப்படின்ட்டு ரொம்ப துக்கமா அப்படியே முகத்தை அப்படியே சோகமா வைத்து கொண்டு சொன்னானா. உடனே அந்த பாஸ்டர் அவனை பார்த்து கேட்டாரா, நீ ஏன் அந்த சிலுவையை அவ்வளவாய் நேசிக்கிற? உடைஞ்சதுன்னா வேற ஒண்ணு மாத்தி இருக்கலாம், உடைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த சிலுவை மேல இவ்வளோ பரிதாபம், இவ்வளவு அக்கறை, இவ்வளவு சோகமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. இவ்வளவாய் நீ ஏன் அந்த சிலுவையை நேசிக்கிற அப்படின்னு கேட்டாரா. அதற்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் என்னன்னா, என்னுடைய அம்மா இறப்பதற்கு முன்பாக எனக்கு கொடுத்த சிலுவை இது. என்னுடைய அம்மா மரிப்பதற்கு முன்பாக எனக்கு கொடுத்த சிலுவை இது. இந்த சிலுவை அவங்க கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த சிலுவை இயேசு உனக்காக என்ன செய்தார் என்பதை நினைவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த சிலுவை இயேசு உனக்காக என்ன செய்தார் என்பதை என்ன செய்யும்? நினைவுபடுத்தும் என்று கொடுத்தார் என்று சொன்னானா. நான் சொல்லுவேன், சிலுவை என்பது தங்கத்தால் செய்து கழுத்துல மாட்டுகிறது இல்லை. சிலுவை என்பது வீட்டின் அடையாளத்திற்காய் வைக்கப்படுகிறது அல்ல. நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக அடையாளப்படுத்துவது அல்ல சிலுவை. சிலுவை என்று சொல்வது என்னன்னா, நான் சொல்லுவேன், அது அன்பும் தியாகமும் நிறைந்த ஒரு நினைவு சின்னம். அந்த சிலுவை எங்க பார்த்தாலும் அந்த சிலுவையில் என்ன தெரியணும், பிரதிபலிக்கணும்னா சொல்லுங்க, கருணை நாதனுடைய அன்பும் அவருடைய தியாகமும் பிரதிபலிக்கிற இடம்தான் சிலுவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிறை கைதி ஒருவன் தன்னுடைய ஆயுள் காலம் முழுமையும் அவன் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. இப்பொழுது சிறைக்குள்ள இருக்கிற அவன் நினைத்து பார்க்கிறான், என்னுடைய காலம் முழுமையும் இந்த இருட்டான வாழ்விலே இந்த சிறையிலேயே இருந்து நான் வாழ வேண்டுமே, இந்த சிறையிலே இருந்து நான் வாழ வேண்டுமே என்று அவன் நினைத்தானா, தற்கொலை செய்து கொண்டு என்ன செய்யணும், இப்படி வாழ வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி ஒரு சிறை கைதி சிறைக்குள்ள இருந்த வண்ணமாய் நினைத்தானா. அவனுடைய நினைவெல்லாம் என்ன, எப்படியாவது தற்கொலை செய்து கொண்டு சாகணும், தற்கொலை புரியணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நின்று இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனை போன்ற ஏராளமான சிறை கைதிகள் இருந்தார்கள். அந்த சிறை கைதிகளுக்கு ஒரு துண்டு பேப்பர் ஒன்று கொடுக்கப்பட்டது. நம்ம கைப்பிரதி என்று சொல்றோம் இல்லையா, அதுபோல டிராக்ஸ் ஒன்று கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த டிராக்ஸ்ல எந்த வார்த்தையுமே கிடையாது. நல்ல கவனிங்க, அந்த டிராக்ஸ்ல எந்த வார்த்தையும் இல்லை. ஒரு வெள்ளை பேப்பர், அந்த பேப்பர்ல ஒரு சிவப்பு கலர்ல ஒரு சிலுவை படம் மாத்திரம் என்ன செய்யப்பட்டு இருக்கு, வரையப்பட்டு இருக்கிறது. சிலுவை படம் மாத்திரம் அதில் வரையப்பட்டு இருக்கிறது, வேற ஒன்றுமே அதில் இல்லை.
ஆனால் அந்த சிலுவை படத்திற்கு கீழே ஒரு சின்ன குட்டி வாசகம் ஒன்று, இது உனக்காக, இது உனக்காக என்கிற ஒரு சின்ன குட்டி வாசகம் மாத்திரம் அந்த சிலுவைக்கு கீழே இருந்தது. எல்லா கைதிகளும் வாங்கினாங்க. தற்கொலை செய்து கொண்டு சாகணும் என்று நினைத்தவனும் அதை வாங்கினா. அவர் வாங்கும் பொழுது ஒரு சாதாரண பேப்பராகத்தான் அதை வாங்கினா. வாங்கி பார்த்த பொழுது அங்கு ஒரு கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக சிலுவை இருக்கிறதை பார்த்தா, அந்த சிலுவையை பார்த்து கொண்டே கீழே பார்த்தான், இது உனக்காக. அதை பார்த்த உடனே பாவ உணர்வு அடைந்தவனாக, அவன் செய்த குற்றம் அவனுடைய நினைவுக்கு வந்ததாக கதறி அழுது பாவ உணர்வு அடைந்து மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஜெபித்து, அவன் சிறையிலேயே வேதாகமத்தை கேட்டு வாங்கி படிக்க ஆரம்பித்து அவன் சிறையிலேயே வேதாகம ஆசிரியனாக மாறினான். கரங்களை வைத்தொரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், சிலுவை ஒரு வார்த்தை கூட பேசாதுங்க. சிலுவை ஒரு வார்த்தை கூட பேசாது. ஆனா உன் ஆள் மனதில் ஆத்துமாவை தொடுகிற ஒரு உன்னதமான சக்தியாக சிலுவை இருக்கிறது என்பதை மறந்து விடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி அர்த்தமுடைய இந்த சிலுவையத்தான் இன்றைய கால மனிதர்கள் அர்த்தமற்றவர்களாக அவர்கள் மாற்றிக் கொண்டு இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு யாருக்கும் அதனால் பயன் இல்லாமல் போகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமையான கர்த்தருடையவர்களே, நேரம் கடந்து போகிறது. குறிப்புக்குள்ள வந்துடுறேன். ரோம போர் வீரன் திரள் கூட்டத்தின் நடுவிலே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற வேளையில முடியாத தள்ளாடி விழுகிறார். அவருடைய கால்கள் பின்னிக்கொண்டு போகிறது தளர்ந்ததை பார்த்த உடனே அந்த கூட்டத்தில் ஒருவனை பார்த்து கூப்பிடுகிறான். அவன் யாருன்னா சிரேனே ஊரானாகிய ஒரு சீமோன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த சீமோனை சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணினார்களாம். இன்றைக்கு சீமோன் நம்ம இடத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க போகிறார். சொல்லுங்க, சீமோன் என்ன செய்ய போகிறார்? ஒரு நடந்த இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த சீமோன் நம்மத்தில் பேசுவதாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த சீமோன் சொல்லுகிற வார்த்தை, ஒரு படை வீரன் என்னை பார்த்து என்னை அழைத்தான். ஒரு படை வீரன் என்னை பார்த்து என்னை அழைத்தான். நான் என்னுடைய வழக்கத்தின்படியாக என்னுடைய வயலுக்கு சென்று என்னுடைய வேலைகளை நான் செய்து விட்டு அந்த மாலை நேரம் என்னுடைய வீட்டிற்கு நான் போக வேண்டும் என்கிற மனதோடு கூட மறுநாள் ஓய்வு நாளா இருக்கிறபடியினாலே அந்த நாளில பல வேலைகள் என்னால் செய்ய முடியாதபடியினாலே அதற்கு முன்கூட்டியே செய்ய வேண்டிய பல வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற தீர்க்கமான நினைவோடு மனதோடு கூட நான் என்னுடைய வீட்டை நோக்கி என்னுடைய வயலில் இருந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சிலுவையை சுமந்து கீழே விழுந்த அந்த இயேசுவனுடைய அருகில் இருந்த ஒரு ரோம போர் வீரன் என்னை பார்த்து அழைத்தார். வரும் வழியில என்னை அழைத்த உடனே, எதற்காக என்னை அழைக்கிறான், ஏன் என்னை இவ்வளவு கூட்டத்தில் அழைக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவன் அருகிலே வந்தேன். வரும் வழியில தான் நான் அவரை பார்த்தேன். சிலுவை சுமந்து கொண்டு வந்த அவரை பார்த்தேன். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடியபடி நடந்து கொண்டு வந்தார். சிலுவையை சுமந்து வரும் மனிதர்களை பார்ப்பது ஒன்றும் எனக்கு புதியதல்ல. சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற மனிதனை பார்ப்பது எனக்கு ஒன்று புதுசு இல்லை. இது போல எத்தனையோ குற்றவாளிகள், எத்தனையோ பேர் சிலுவையை தூக்கி கொண்டு போகிற வருகிற காட்சியை நான் பல முறை பார்த்தவன்.
எனவே சிலுவையை தூக்கி கொண்டு போகிற இது ஒண்ணு எனக்கு புதுசு அல்ல. இதற்கு முன்பு நான் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் பார்த்த அந்த காட்சி மிகவும் வித்தியாசமானதாக, அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்து கொண்டு இருந்த அந்த நபருக்கு ஏறக்குறைய 30 வயது இருக்கலாம். 30 வயது இருக்கலாம். அவருடைய உடல் முழுவதும் சாட்டையினால், முள்ளினால், இருப்பு ஆயுதங்களால், தங்களுடைய மூர்க்கத்தனமான வெறியினால அடித்த அடையாளங்கள் அவருடைய சரீரத்தில் இடையே இடையே நிரம்பி இருக்கிறதை நான் பார்த்தேன். சிவப்பு சாயத்தில் மூழ்கி எடுத்தவரை போல இருந்தார். தூரத்தில் வேறு இருவர் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறதை நான் பார்த்தேன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர்கள் துரிதமாக, வேகமாக அவர்கள் நடந்து போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வழக்கமான ஒரு குற்றவாளிகளைப் போல காணப்பட்டது. ஆனால் இந்த மனிதரோ சுற்றிலும், இந்த மனிதரை சுற்றிலும் ஏராளமான பெண்கள் ஒப்பாரி வைத்தபடி, ஓலமிட்டபடியே ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தின் நெருக்கத்திலே இந்த இயேசு வருகிறதை நான் பார்த்தேன். இவர் யாரா இருக்கக்கூடும், இவர் யாரா இருப்பார் என நினைத்து கொண்டே அவரை பார்த்தேன். அவருடைய தலையில் ஒரு முள்முடி வழக்கத்திற்கு மாறாக ஆச்சரியப்படும் வண்ணமாய் வைக்கப்பட்டிருந்தது. நிச்சயம் அந்த முள் அவருடைய நெற்றியின் ஊட உருவி குத்தி இருக்கும். அவருடைய தலையில பல காயங்களை உண்டாக்கி இருக்கும் என்பதை, தொலைத்திருக்கும் என்பதை நான் அறிந்தேன். அந்த முடியில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டு இருந்தது. அவரை பார்த்து கொண்டு இருந்த போதே அவர் என்னை பார்த்து என் அருகில் நெருங்கி வந்தார். எனக்கு அவர் அருகே வந்தது, அவர் என் அருகே வந்தது தடுமாறி கீழே விழுந்தார். அவர் என் அருகில விழுந்த உடனே, அந்த பார சிலுவையை சுமக்க முடியாதபடி கீழே விழுந்த உடனே 2 அடி நான் பின்வாங்கி போனேன். அப்பொழுதுதான் ஒரு குரல் கேட்டது அந்த கூட்டத்தில் இருந்து, ஏய் நீதான் நீதான் என்று ஒரு முரட்டு சத்தத்தில் அந்த குரலை நான் கேட்டேன். அது வேற யாரு சத்தம் இல்லை, ஒரு ரோம போர் சேவகனுடைய சத்தம். உடனே நான் நினைத்தேன், நான் எதுவுமே பண்ணவில்லையே, காலையில என்னுடைய வேலை செய்வதற்காக வயலுக்கு போய்விட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு தானே நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஏன் இவர் இவ்வளவு கோபமாக நீதான் நீதான் என்று சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு என் கிட்ட வருகிறாரே? வேற ஏதாவது காரணம் இருக்குமா? ஒருவேளை இயேசு விழுந்ததற்கு நான் தான் ஏதாவது செய்து விட்டேன் என்று நினைக்கிறார்களா? அல்லது இதனால எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சம், பயம் எனக்குள்ளே வந்தது. ஒரு போர் வீரன் முரட்டு குரலில் கீழே விழுந்து கிடந்த அந்த இயேசுவனுடைய சிலுவையை நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினான். என்னது? சிலுவையை நான் சுமக்க வேண்டுமா? குற்றவாளிகள் தானே சிலுவையை சுமப்பார்கள், குற்றவாளிகளுக்கு தானே சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க ஒரு குற்றம் செய்யாத நான் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று நான் அவனை கேட்டேன். ஆனால் ஒருவேளை இந்த சிலுவையை நான் சுமக்க ஆரம்பித்தால் மற்ற ஜனங்கள் எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பார்கள்? நானும் ஒரு குற்றவாளி என்றல்லவா என்னை பார்ப்பார்கள். இந்த சிலுவையை நான் சுமக்க ஆரம்பித்தால் நானும் அந்த இயேசுவோடு கூட ஒரு கூட்டாளியா இருந்தவன் என்றுதானே என்னை தவறாக நினைப்பார்கள்.
இந்த சிலுவை நான் சுமந்து கொண்டு போனால் இந்த சமுதாயம் என்னை என்ன சொல்லும் என்கின்ற பல வார்த்தைகள் என் மனதை வேதனைப்படுத்தி தொலைத்துக் கொண்டு வருந்தன. இதனால நான் வேற யாரையாவது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் ஒதுங்கினேன். ஆனால் அந்த முரட்டு குரலோ, நீதான் தூக்கணும், நீதான் வந்து இந்த சிலுவையை தூக்கணும், அந்த கல்வாரி வரைக்கும் நீதான் சுமந்து கொண்டு வரணும் என்று கெச்சித்தது. நான் நினைச்சேன், இதை நான் தூக்கிட்டு போனேன்னா என் மகன் அலெக்சாந்தர், இன்னொரு மகன் ரூப் என்ன நினைப்பாங்க, என் பிள்ளைங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, ஒருவேளை வீட்டில் இருக்கிற மனைவிக்கு இந்த செய்தி போச்சுன்னா அவள் அதை பற்றி என்ன நினைப்பாள் என்கிற ஒரு நிலை எனக்கு வந்தது. ஆனாலும் ரோம போர் வீரர்களையும் நான் தள்ளிவிட முடியாதபடியினால, அவர்களுடைய ஆணைக்கு விலகி நான் வாழ முடியாதபடியினால, கீழே விழுந்து கிடந்த அவருடைய சிலுவையை சுமப்பதற்காக, தூக்குவதற்காக நான் குனிந்து அவருடைய சிலுவையை தூக்கும் பொழுது நான் அவரை பார்த்தேன். முதல் விசை நான் அவரை அருகிலே பார்த்தேன். பார்த்த அந்த தருணம் நான் அதிர்ந்து போனேன். பார்த்த அந்த தருணம் நான் அதிர்ந்து போனேன். ரத்தத்தில் குளிர்ந்து இருந்த அந்த உடலை பார்த்து அல்ல, அவரது தீர்க்கமான கண்களை பார்த்து அதிர்ந்து போனேன். கண்களை பார்த்து அதிர்ந்து போனேன். பொதுவாக குற்றவாளிகளின் கண்கள் இரத்தத்தினாலே நிரம்பி இருக்கும், அல்லது குற்றவாளிகளுடைய கண்கள் குற்ற உணர்வினால் நிறைந்திருக்கும், அல்லது குற்றவாளிகளுடைய கண்கள் பயத்தினால பதறினதாய் வெளிப்படும், அல்லது குற்றம் செய்தவர்களுடைய கண்கள் ஒரு சோகத்தில் நிறைந்த கண்களாக இருக்கும். ஆனால் அவருடைய கண்களோ இவைகளில் எதுவுமே இல்லாமல் சாந்தமாயிருந்தது. ஏதோ ஒரு லட்சியத்தை எட்டி பிடிப்பதற்காக ஒரு தீர்க்கமான தீர்மானத்தில் தீட்டப்பட்டவரான ஒருவராய் இருக்கிறதை அவருடைய கண்களிலே நான் பார்த்தேன். படைவீரர் இருவர் வந்தாங்க. கீழே கிடந்த அந்த இயேசுனுடைய சிலுவையை தூக்கி என் தோள் மேல போட்டாங்க. முதல் விசை அந்த சிலுவையை என்னுடைய கைகளால நான் பிடித்தேன். அது ஒரு சாதாரண மர சிலுவை தான். பொதுவாக சிலுவையில் குற்றவாளிகளுடைய பெயர்களும் குற்றங்களும் எழுதப்பட்டு இருக்கும். பொதுவாக குற்றவாளிகளுடைய பெயர்களும் குற்றங்களும் என்ன செய்யுமா, எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே எழுதப்படவில்லை. எதுவுமே எழுதப்படவில்லை. நான் எழுந்து அந்த சிலுவையை தூக்கி நடந்தேன். என்னுடைய கைகள் எங்கும் பிசுபிசுப்பாய் இருந்தது. அது என்னவென்றால் அவருடைய ரத்தம் என்னுடைய கைகளிலும், என்னுடைய தோள்பட்டையிலும், என்னுடைய ஆடையிலும், என்னுடைய தலையிலும் படிந்தது. என் கைகள் ரத்தத்தினால் வலிக்கினது. எனது மனதுக்குள்ள அவமானம் நிரம்பினது. நான் அவரை பார்த்தேன். அவரது உடலில் இருந்த ரத்தம் ஏற்கனவே வெளியேறி கொண்டிருந்தது. அவருடைய நடை பின்னிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற கூட்டங்கள் பேசினது, இந்த இயேசு அந்த கொல்கொதா மலைக்கு போகிறதற்குள்ள மரித்து போனாலும் மரித்து போவார், செத்தாலும் செத்துடுவார். அவருடைய ரத்தம் எல்லாம் வெளியே போயிடுச்சு, அவரால் நடக்க முடியல அப்படி என்று சொல்லி இந்த இயேசு கொல்கொதா மலைக்கு போகிறதுக்குள்ள மரித்தாலும் மரித்து விடுவார் என்று சொல்லி இயேசுவின் சிலுவை தூக்கி கொண்டு போகிற வழியில இதை பேசிக்கொண்டு வந்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது,
இது இயேசு என்று. இயேசு என்று ஒரு கூட்ட பெண்கள் அவருக்கு முன்பாக ஓலமிட்டு அழுது கொண்டு வந்தாங்க, ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு வந்தார்கள். நான் நினைச்சேன், ஒரு குற்றவாளிக்கு இத்தனை ரசிகர்களா? ஏற்கனவே 2 பேர் சிலுவை தூக்கி கொண்டு போனாங்களே, அவங்களுக்கு ஒருத்தனும் அழுவல, ஒருத்தரும் அவங்கள பத்தி பேசவும் இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்கு இத்தனை ரசிகர்களா? இந்த குற்றவாளிக்கு இவ்வளவு ரசிகர்கள் உண்டா என்று என்னுடைய மனதில் நான் நினைத்து ஆச்சரியப்பட்ட இந்த நிலையில தான் பலருடைய குரல் எனக்கு முன்பாய் துணிக்க ஆரம்பித்தது. என்னுடைய பட்டணத்தில் வந்து என்னுடைய மகனை உயிரோடு எழுப்பினீங்களே, என்னுடைய 2 கண்கள் குருடாய் இருந்த எனக்கு வெளிச்சம் கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில் இந்த நன்மை செய்தீங்களே, என் வாழ்வில் இருந்த பிசாசின் கட்டுக்களை அறுத்து எனக்கு விடுதலை சுகம் கொடுத்தீங்களே, உங்களுக்கா இந்த நிலைமை, உங்களுக்கா இந்த நிலைமை என்று சொல்லி ஒப்பாரி வைத்துக் கொண்டு வருகிற சத்தத்தை என்னுடைய காதுகளிலே நான் கேட்டேன். நான் அறிந்து கொண்ட, இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் ஒரு பெரிய மனிதனாய் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படியே அவன் பேசி இறுதியில கொல்கொதா மலை வருது, அவனை சிலுவை விட்டு அவனை அகற்றி விட்டு அந்த சிலுவையில் அவன் சொல்லுகிறான், அந்த சிலுவையில் என்னை சிலுவையில் விட்டு அகற்றி அந்த சிலுவையில் இயேசுவை ஆணிகளால் அடித்து தொங்க விட்டார்கள். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுக்கிறேன். சிலுவையை சுமக்க திடீர் அழைப்பு. இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா, மற்றவங்க பார்ப்பாங்கன்றதுக்காக கையை வைத்துவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, யாருக்குமே சிலுவையை சுமக்க என்ன இல்லை. ஏன்னா சிலுவைனால நமக்கு தெரியும், அவமானம், பாடு, கஷ்டம், நிந்தை, பிரச்சனை, போராட்டம், பாரம், பரியாசம், இதுதான் சிலுவையினுடைய அடையாளம். இதை இன்னுமா தூக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு ஒரு 4 குறிப்பை வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைய தலைப்பு சிலுவையை சுமக்க திடீர் அழைப்பு. இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். சிலுவையை சுமக்க திடீர் அழைப்பு உன்னை நோக்கி வருகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, எடுத்து வாசிங்க. மார்க்கு அந்த வசனத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அந்த வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாக இயேசு என்ன சொன்னாருன்னா, வேதத்துல பாத்தீங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாயிருந்தால், நல்லா கவனிங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாய், ஒருவன் என்னை பின்பற்றணும்னு நினைச்சா அவன் என்ன செய்யணும்? முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை. யார் சிலுவை சொல்லுங்க? யார் சிலுவை? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்களேன். ஏற்கனவே உங்களுக்கு என்ன இருக்கு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து சுமந்து கொண்டு என்னை. அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவரை பின்பற்ற நினைச்சு நம்மளையே வெறுத்துட்டு இன்னைக்கு அந்த சிலுவையை தூக்கி கொண்டு, நம்முடைய சிலுவை தூக்கிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்? பின்பற்றி வருகிறோம். உண்மைதானே? சொல்லுங்க. உங்க சொல்லுவீங்களா? எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா? நான் வெளியில சிரிக்கிறேன், உள்ள நான் என்ன செய்கிறேன்?
அழுகிற அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப என்ன காரணம்னா உங்களுக்கு என்ன இருக்கு? உங்க சிலுவை உங்களுக்கு எப்படி இருக்கு? பக்கத்துல சொல்லுங்க, உங்க சிலுவைய. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உங்க சிலுவைய நான் சுமக்க நினைச்சாலும் முடியாது. ஏன் சிலுவைய? உண்மையா இதுதான் சத்தமா? சொல்லுங்க, இதுதான் சத்தமா? ஏன் சிலுவைய நீங்க சுமக்கணும் நினைச்சாலும் நிச்சயம் சுமக்க முடியாது. அவங்க சிலுவைய அவங்க தோல்ல போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க வாசிக்கப்படுகிற வசனத்துல பாத்தீங்கன்னா இது இயேசுவினுடைய சிலுவை. சொல்லுங்க, யாருடைய சிலுவை? இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க ஒரு திடீர் அழைப்பு. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சிலுவையை சுமப்பதற்காக நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். எத்தனை பேர் அவருடைய சிலுவையை சுமக்க ஆசைப்படுறீங்க? கையை தான் வைத்துக்கலாம், பார்க்கலாம். உண்மையாக வைத்துறீங்களான்னு பார்க்கலாமே. நான் சொல்லிட்டா, நீங்கள் கையை வைத்துனா கூட உங்கள் உள்ள என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் சிலுவை பாரமே என்னால் சுமக்க முடியல, இதில் அவருடைய சிலுவையை வேற சுமந்து கொண்டு நான் போவதா? அப்படிதான் இருக்கு இல்லையா? 4 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். இயேசுவினுடைய சிலுவை நமக்கு சுமை அல்ல. இயேசுனுடைய சிலுவை நமக்கு சுமை அல்ல. அந்த இயேசுனுடைய சிலுவையினுடைய மகிமை என்னன்னு காண்பிக்கிறேன் பாருங்க. மீண்டும் அதே வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். முதலாவதாக இவன் சிலுவையை சுமக்கணும்னு நினைச்சு வரல. காலையில வீட்டை விட்டு வேலைக்கு நேரா வயலுக்கு போனான். வயல் வேலை முடிச்ச உடனே நேரா வீட்டுக்கு போகணும்னு வந்தான். ஆனா போகிற வழியில தான் திரளான கூட்டம் போகிறது. அந்த கூட்டத்தின் நடுவில் தான் ஒருவர் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். ரோம போர் வீரர்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தி அடித்து துன்புறுத்தி நடத்தி இழுத்து கொண்டு போகிறார்கள். அந்த மக்களோடு மக்களாய் நின்று அந்த காட்சியை கூட்டத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஒரு திடீர் அழைப்பு அவனுக்கு வருது. நீ இயேசுவினுடைய சிலுவையை என்ன செய்? சுமக்கவா. நீ இயேசுவினுடைய சிலுவை சுமக்கவா என்கிற ஒரு திடீர் அழைப்பு அவனுக்கு வருகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இந்த எதிர்பாராத விதமாக சிலுவையை சுமக்கிற ஒரு சந்தர்ப்பம் இந்த சீமோனுக்கு தேவன் ஏற்படுத்தி வச்சிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சம்பவத்தினுடைய பொருள் என்ன? இதிலிருந்து விசுவாசிகளாகிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எப்போது வேண்டுமானாலும், தேவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வழியை மாற்றக்கூடியவர். நம்ம நினைப்போம், வயலுக்கு போய் வேலை செஞ்சுட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஓய்வு நாள், எனவே பல வேலைகளை ஓய்வு நாள் செய்ய முடியாத இன்னைக்கே என்ன செய்யணும்? நம்ம பல திட்டங்கள், பல காரியங்கள், நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பல யோசனைகள், பல காரியங்களை நம்ம போட்டு வச்சிருப்போம். ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வழியை என்ன செய்கிறவர்? மாற்றக்கூடியவர். நம்முடைய வாழ்வையும் மாற்றக்கூடியவர், நம்முடைய சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த சீமோன் யாரு தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷங்க. ஏதோ அன்னைக்கு இருந்த வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு வீட்டில் போய் அப்படியே தூங்குவான். அடுத்த நாள் ஓய்வு நாள் தேவனை ஆராதிப்பான். அடுத்த நாள் வயலுக்கு போவான், வேலை செய்வான், போவான். ஒரு சாதாரணமான ஒரு ஆள், ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு சாதாரணமான மனிதனாக ஒரு சாதாரணமான நாளிலே வந்து கொண்டு இருந்த போது சிலுவையை, இயேசுவின் சிலுவையை சுமக்கும் ஒரு தருணம் அவனுக்கு கிடைத்ததோ இல்லையோ, இப்பொழுது அந்த தருணம் அவனுடைய வாழ்க்கையில யாராய் மாற்றிட்டு என்று சொன்னால், ஒரு சாதாரண நாள்
ஒரு சாகாசத்தின் நாளாக அவனுடைய வாழ்க்கையிலே மாறி போனது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சாதாரண நாள், ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சாதாரண நாள்ல போய்கொண்டு இருக்கிறார். ஆனால் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்ததோ இல்லையோ, ஒரு சாதாரண நாளிலே சாதாரண ஒரு மனிதன் ஒரு சாகச நாளாய் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தது? மாறி போனது. நான் சொல்லுவேன், நீங்க இயேசுனுடைய சிலுவையை சுமப்பதற்கு நம்மை தியாகம் செய்வோமானா, நாம் எளிமையாய் சாதாரணமாய் இருந்தாலும் நாம் சாகசத்திற்கு உரியவர்களாக மாற்றுவார். அருமையான கர்த்தருடையவர்களே, எனவே தான் நம் ஆண்டவருடைய சிலுவை அனுதினமும் என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கனவீனமான சாதாரண ஒரு மனிதனை, அவனுக்கு கனமே கிடையாது இதுவரைக்கும் அவன் யாருன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, 2025 வருஷத்துல 4வது மாதத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமையில அவனை பற்றி இவ்வளோ கூட்டத்தின் நடுவில் இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம்னா காரணம் என்னன்னா, அன்றைக்கு அவன் இயேசுவின் சிலுவையை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்ததினால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய சாதாரண நாள் ஒரு சாதனையின் நாளாய் மாறி போனது. இரண்டாவதாக அதே வசனத்தை மீண்டும் வாசிங்க. அதே வசனத்தை வாசிங்க. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிற இன்னொரு சம்பவம் என்னன்னா, வயலில் இருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி அவன் நடந்து கொண்டு வருகிறான். திடீரென்று எதிர்பாராத விதமா இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கிற ஒரு கட்டாயப்படுத்துகிற நிலை அவனுக்குள்ள வருகிறது. அவனுக்கு அந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனை பலவந்தப்படுது. அவன் முடியாது, இதை நான் சுமந்தா குற்றவாளியாக போயிடுவேன், எல்லாரும் என்ன அப்படிதான் நினைப்பாங்க, எனக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்காது, மரியாதை இருக்காது, நான் என்ன குற்றவாளியா அப்படின்னு அவன் தடுக்கிறா. ஆனால் ரோம படைகள் அவனை என்ன செய்தார்கள்? பலவந்தப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப வேற வழி இல்லாதபடி இந்த இயேசுனுடைய சிலுவையை அவன் என்ன செய்தான்? சுமந்தான். இந்த சம்பவத்தின் மூலம் நான் சொல்லுவேன், அவரும் அவரது குடும்பமும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக, விசுவாசத்திற்கு உரியவர்களாக, தெய்வ பக்தி உள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று தெளிவான சரித்திரம் வரையப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் சிலுவையை சுமக்க வந்தவன் இப்ப வாழ்நாள் எல்லாம் தானும் தன்னுடைய குடும்பமும் தேவனுக்கு சாட்சிகளாய் அவர்கள் என்ன செய்தார்களா? வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களை, நான் சொல்லுவேன், கட்டாயமான போன பாதை. இப்ப இவனுக்கு இந்த பாதை என்ன பாதை? இவன் விரும்பியா போனா? கட்டாயப்படுத்தி கொண்டு போனான். கட்டாயமாய் போன அந்த பாதை இப்ப அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாதையாக மாற்றப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், சிலுவையை தூக்கி கொண்டு ஒருவேளை கட்டாயத்தின் பேரில் ஒருவேளை போகிறது போல இருந்தாலும், உனக்கு ஒருவேளை விருப்பம் இல்லை ஆனாலும் சுமந்து கொண்டு இருக்கிற நீ சொன்னாலும், நான் சொல்லுவேன், இது ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது நீ காண்பா என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவதாக அதே வசனத்தை வாசிங்க. அதே வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவர் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, அவனை பலவந்தம் பண்ணினார்களாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், வயலில இருந்து அவன் வீட்டுக்கு போகத்தான் வந்தான். ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருப்பான். ஒருவேளை வயலிலிருந்து கொஞ்சம் பின்னாடி வந்திருந்தா இந்த சம்பவத்திற்கு பின்னாடி அவன் எங்க போயிருப்பான்? இதை பார்க்காமலே போயிருப்பான். ஆனால் அவன் வந்த நேரம் எந்த நேரம்னா, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற ஒரு நேரம்.
அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த நேரத்தில் தான் ஒரு ரோம முரட்டு வீரன், நான் நினைக்கிறேன் இந்த சீமோன் எப்படி இருந்திருப்பான்னா, நிற்கிற கூட்டத்தில் எல்லாரையும் பார்த்துருப்பான், எல்லா ஆம்பல்களையும் பார்த்துருப்பான். அவர்களில் இவங்க நல்ல வாட்ட சாட்டமாக சிலுவையை சுமக்கத்தக்க ஒரு வலிமை பலன் உடையவனாக என்ன செய்திருப்பான்? நிச்சயமா அப்படி பார்த்திருப்பான். அதனால தான் கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருந்தாலும் இவனை மாத்திரம் அழைக்க காரணம் என்னன்னா, அவன் ஒரு வாட்ட சாட்டமா இருந்திருப்பான். ஆனா இவன் பயந்து நின்று கொண்டு இருக்கிறான். சிலுவையை தூக்குவது எப்படி என்று பயந்து நின்று கொண்டு இருக்கிறார். இவன் உள்ளத்துல அவனை மிரட்டுகிறதும் அவனை உருட்டுகிறதும், நீ தூக்கித்தான் ஆகணும் என்று ரோம போர்வீர படைகள் அவனை சூழ்ந்து நின்று கத்துகிறதும் பார்க்கும் பொழுது அவன் உள்ளத்துல இந்த நாள் எனக்கு ஒரு சஞ்சலத்தின் நாள், இந்த நாள் எனக்கு சஞ்சலம், வயல்லையே இருக்காம போயிட்டேனே, இல்லை இன்னைக்கு வயலுக்கு போகாம வீட்டில் இருக்காம போயிட்டேனே, இப்படி ஒரு பெரிய சஞ்சலத்துல மாட்டிட்டேனே, இந்த இயேசுனுடைய சிலுவையை சுமக்கும்படியாக என்னை பயமுறுத்தி கட்டாயப்படுத்துகிறார்களே, இந்த நாள் எனக்கு ஒரு சஞ்சலத்தின் நாள் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா சிலுவையை தூக்கிட்டான் இல்லையா, அந்த சஞ்சலத்தின் நாள் இப்பொழுது சரித்திர நாளாய் வாழ்நாள் முழுமையும் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய வாழ்வில் சஞ்சலத்தின் நாளானது இப்போ அவனுடைய ஆயுள் காலம் முழுமையும் ஒரு சரித்திரத்தின் நாளாக மாற்றப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர், நான் சொல்லுவேன், நீ இயேசுனுடைய சிலுவையை சுமக்கிறியா? ஒருவேளை சுமக்கிற உனக்கு சஞ்சலமா தெரியலாம், ஆனா அது சரித்திரமா என்ன செய்ய போகிறது? நிச்சயம் மாற போகிறது. யோசேப்பை பாருங்க, எகிப்தில் பிரதம மந்திரியாக மாறினான் என்பது யாராலும் மாற்ற முடியாத, அழிக்க முடியாத ஒரு சரித்திரம். சரித்திரம். இந்த சரித்திரம் எப்படி நடந்தது, நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவமானம், நிந்த, சஞ்சலம் முழுசும் அவனை ஆளுகை செய்தது. அந்த சஞ்சலம் தான் இன்றைக்கு சரித்திரமாய் மாற்றினது. தாவீது இஸ்ரவேலுடைய இரண்டாவது ராஜா என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒரு சரித்திரம். இந்த சரித்திரம் எப்படி மாறினது? பல பாடுகள், அவமானங்கள், பரியாசங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் வழியாகவே வாழ்ந்தான். சஞ்சலம் அவன் விரும்பல, வெறுங்காலா ஓடணும்னு அவன் விரும்பல. சஞ்சலத்தின் பாதை, சஞ்சலம் அவனுடைய வாழ்வில் வந்தது. ஆனால் அந்த சஞ்சலம் தான் பிற்காலங்களில் சரித்திரமா என்ன செய்தது? நான் சொல்லுவேன், இப்ப நீங்க வாழ்றீங்கல்ல, நீங்க எல்லாம் இப்போ உங்க பகுதியில் வாழ்வதற்கும் உங்க சொந்த பந்த நடுவில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் என்னன்னா, இது ஒரு சரித்திரம். சொல்லுங்க, இது ஒரு காரணம். என்னன்னா, சஞ்சலத்தோடு இருந்த நம்முடைய நாட்களை சரித்திர நாட்களாய் அந்த சிலுவையை நாம் சுமந்தபடியால், சிலுவையின் அண்டையில் வந்தபடியினால், அந்த சிலுவையை நோக்கி பார்த்தபடியினால சஞ்சலங்கள் மாறி சரித்திரமாய் மாறியது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க அதே வசனம் 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், வயலில் இருந்து வீட்டிற்கு போகிறான், வழியில வந்து அவனை மிரட்டி சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், சிலுவை ஒரு சுமை உடையதாக, சுமக்கிற ஒன்றாக, இயேசுவின் சுமையை சுமக்கும் ஒரு சுமையாகத்தான் அந்த பார சிலுவை இருந்தது. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசுவின் சுமையை சுமக்கும் ஒரு பெருமைக்குரியவனாக இந்த சீமோனை அது மாற்றினது. யோசித்து பாருங்க, எவ்வளவோ பேர், சீசங்க 12 பேர் இருந்தாங்க.
அவருடைய பாடு வேலையில ஒரு சீசன் கூட 3 வருஷம் இருந்த சீசன்ல ஒருத்தன் கூட சிலுவை சுமக்கிற பாக்கியம் கிடைக்கல. ஆனா இந்த சீமோனை குறித்து பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை அது ஒரு பயங்கரமான சுமைதான். ஆனால் அதை சுமந்ததினால அவனை அது பெருமைக்குரியவனாக என்ன செய்தது? மாற்றினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, ஏன் பெருமைக்குரியதாய் மாற்றினது என்று சொன்னால், அருமையான கர்த்தருடையவர்களே, வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெயர் வேதத்தில் இடம் பிடிக்கிறது. சொல்லுங்க, அவனுடைய பெயர் வேதத்தில் இடம் பிடிச்சிடுச்சு. அவனுடைய சந்ததி பிள்ளைகளுடைய பெயர் என்ன செய்கிறது? வேதத்தில் இடம் பிடிக்குது. அவனுடைய மனைவியுடைய பெயர் சொல்லப்படல, ஆனால் அவனுடைய மனைவியை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. பாருங்க, ஒரு முழு குடும்பமும் இந்த பரிசுத்த வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு என்ன காரணம்னா, அன்றைக்கு இயேசுவின் சிலுவையை சுமையை சுமந்தபடினால பெருமைக்குரியவனாய் மாற்றினர். எதுங்க பெருமை சொல்லுவாங்க? எது பெருமைனா, கின்னஸ் புத்தகத்தில் என்ன வரணும்? இடம் பிடிக்கணும். என் பேர் எங்க வரணும்? கின்னஸ்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்லுவேன் அதெல்லாம் போயிடும். ஆனா வேதத்துல ஒருத்த பேரு ஒரு குடும்பமே இடம் பிடிச்சிருக்குன்னா அது பெருமையா இல்லையா? அப்ப இந்த பெருமை எதனால வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை சுமந்ததினால. அருமையான கர்த்தருடையவர்களே, அவனுடைய பெயர்களை நாம் வாசித்தோம். அலெக்சாந்தர், ரூப் அப்படின்னு சொல்லி மார்க் 15:21 வாசிக்க. அவனுடைய மனைவியினுடைய பெயரை குறித்து சொல்லப்படுகிறது எங்கே என்றால் ரோமர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 16:13 வாசித்து பாருங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் பாருங்க, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப், அதுதான் இந்த சீமோனுடைய பையன். ரூப்பையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாய். அப்ப ரூப்புடைய தாய் யாருன்னா சீமோனுடைய மனைவி. அப்ப பாருங்க, பவுலுடைய ஊழிய காலங்களில இந்த பவுலுக்கு உபகரணமா இருந்த ஒரு குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், யாரு இன்னைக்கு என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது, இந்த நாள் எப்படி போகும்னே தெரியாது. ஆனா ஒரு சிலுவை அவனுடைய வாழ்வில குறுக்கிட்டு அவன் வாழ்க்கையில 4 நிலைக்குள்ள கொண்டு போனது. முதலாவது, அவனை சாதாரண நாள் சாகசத்தின் நாளாய் மாற்றினது. இரண்டாவது, கட்டாயமாய் போன பாதை, வலுக்கட்டாயப்படுத்தி போன அந்த பாதை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாதையாய் மாறினது. மூன்றாவது, சஞ்சலத்தின் நாள் ஒரு சரித்திரத்தின் நாளாய் மாறி போய்விட்டது. நாலாவது, இயேசுவின் சுமையை சுமக்கும் அந்த சுமை இப்பொழுது பெரிய பெருமைக்குரிய ஒரு மனிதனா, உயர்ந்த மனிதனா. ஏன்னா வேதத்தில் அவனுடைய முழு குடும்பமும் அங்கம் வகிப்பது, எழுதப்பட்டு இருப்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு. கின்னஸ்ல எழுதப்பட்டு இருக்கிறது பெருமையா நினைக்கிறாங்கன்னா, வேதத்தில் எழுதப்பட்டு இருக்குன்னா அது எவ்வளவு பெருமைக்குரிய ஒன்று. நான் சொல்லுவேன், இந்த சிலுவையை வேணான்னு சொல்லாம நீ சுமப்பாய். ஆனா இந்த பாக்கியத்தை கர்த்தர் உனக்கும் கொடுத்து உன்னையும் உன் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, சிலுவை என்றாலே புறக்கணிக்கப்பட்ட ஒன்று, ஒதுக்கப்பட்ட ஒன்று, வெறுக்கப்பட்ட ஒன்று, தள்ளப்பட்ட ஒன்று, விரும்பாத ஒன்று. ஆனால் அந்த சிலுவை ஒரு மனித வாழ்வில குறுக்கிட்டதோ இல்லையோ அவனை எந்த நிலைக்கு மாற்றினது பார்த்தீங்களா? அதனாலதான் சொல்லுவேன், சிலுவை இல்லாம சிங்காசனம் இல்லை. உனக்கு சிங்காசனம் வேணும்னா எது வேணும்? சிலுவை வேணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு விசை
ஒருவேளை உனக்கு சுமக்க அந்த சீமோனை போல விருப்பம் இருக்க இல்லையோ, ஆனா உன்னை கற்றுக்கோ. இயேசுவின் சிலுவையை சுமக்க உன்னை அர்ப்பணிச்சிட்டினா போதும், உன்னை ஒப்பு கொடுத்துட்டினா போதும். நிச்சயம் அந்த சிலுவை உன்னை உருவாக்கிடும், உயர்த்தி விடும், உன்னை பெரிய மனிதனாய் மாற்றி விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவழ்ந்து தள்ளாடி வருகின்றான் என் நேசரேசு. தாவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. தம் தோளினில் பார சிலுவை சுமந்து வருகின்றார். தம் தோளினில் பார சிலுவை சுமந்து வருகின்றார். தாவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. அன்பின் சீடன் இங்கே தேடி பார்க்கின்றார். அன்பால் அழைத்த இயேசுவை மறந்து ஓடுகின்றார். அன்பின் சீடன் இங்கே பார்க்கின்றார். அன்பால் அழைத்த இயேசுவை மறந்து ஓடுகின்றார். சொன்ன வார்த்தை மாறவில்லை, 3 வேளை மறுக்கிறார். சொன்ன வார்த்தை மாறவில்லை, 3 வேளை மறுக்கிறார். தாவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் இயேசு நேசர். தாவழ்ந்து தள்ளாடி வருகிறார் என் நேசரேசு. ஆசீர்வதித்த கரத்தை ஆணி அறைகின்றார். அன்பு செய்த நெஞ்சை அழிகின்றார். ஆசீர்வதித்த கரத்தை ஆணி அறைகின்றார். அன்பு செய்த நெஞ்சை காயம் செய்கின்றார். கள்ளம் இல்லா உள்ளம் ஒன்று இங்கு கலங்கி வாழ
ஒன்று இங்கு கலங்கி வாடுது. தவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. தவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. உலகின் பாவம் சுமந்து பாரத்தில் தொங்கினார். மாசில்லாத ரத்தம் வழிந்து ஓடுது. உலகின் பாவம் சுமந்து பாரத்தில் மாசில்லாத ரத்தம் வழிந்து ஓடுது. அந்த காட்சி கண்ட மனித பரியாசம் செய்கின்றார். அந்த காட்சி கண்ட பரியாசம் செய்கின்றார். தவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. தவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. தம் தோளினில் பார சிலுவை சுமந்து வருகிறார். தம் தோளினில் பார சிலுவை சுமந்து வருகிறார். தவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. தவழ்ந்து தள்ளாடி வருகின்றார் என் நேசரேசு. நாம் கேட்ட வார்த்தை என்படி சிலுவை என்பது பாரம் என்பது உண்மைதான். சிலுவை சுமக்கும் பொழுது அவமானம் வரும் என்பது உண்மைதான். பரியாசங்கள் வரும் என்பது உண்மைதான். ஆனா நீ சுமந்துட்டினா உன்னை வேற விதங்களில இந்த சிலுவை மாற்றி உன்னை அடையாளப்படுத்தும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எந்த நிலையிலும் உம்மை பின்பற்றி வர எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.